ஆபீஸ் ஆபீஸ் இதுக்கு ஒரு ஆபீஸ் ஆபீஸ் ஆபீஸ். பரவாயில்லையே, அடுத்த ராத்திரியா இருந்தாலும் கால் எடுத்துறீங்க. எடுக்கிற வரைக்கும் விட மாட்டேன். வேற வழி. இந்த போனை கண்டுபிடிச்சவன் மட்டும் கையில கிடைச்சான். ஜெய் என்ன சொன்னீங்க? ஒன்னும் சொல்ல சார், சும்மா கொட்டாவி விட்டேன் சார். ரொம்ப தூக்கலக்குமோ? கேள்விய பாரு. நடுரத்துல போன் பண்ணிட்டு கொட்டாய் விட்டியா கெட்டாய் விட்டியான்னு. இவன் என்ன பதில் சொல்லணும்னு எதிர்பார்க்கறான். நம்ம ஆபீஸ்ல இருந்து யாரோ ஒருத்தரை யூஎஸ்க்கு செலக்ட் பண்ணி அனுப்புறதா ஹெச்ஆர்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதான் உங்களுக்கு எல்லாம் யாருக்கு விருப்பம் இருக்குன்னு கேட்கலான்ட்டு போன் அடிச்சேன். ஐயோ சார், எனக்கு அப்பவே தெரியும் நீங்க போன் பண்ணாலே ஏதாவது நல்ல விஷயம் தான் இருக்கும்னு எனக்கு அப்பவே தெரியும். பாருங்க, இப்ப என் பொண்டாட்டிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், உங்க போன் வந்துச்சு. உடனே நான் நினைச்சேன் நீ ஒரு நல்ல விஷயமா தான் சொல்லின்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த போனை உடனே கட் பண்ணிட்டு, என் பொண்டாட்டி திட்டினா கூட பரவாயில்ல அப்படின்னு கட் பண்ணிட்டு நான் உங்க கால் அட்டன் பண்ணிருக்கேன். எனக்கு தெரியும் சார், ரொம்ப நன்றி. எப்ப கிளம்புன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் தயாராயிருவேன். ஹலோ ஹலோ, பொறுமை. அவர் யார செலக்ட் பண்ணணும்னு தான் சொன்னாரு, உன்னை செலக்ட் பண்ணணும்னு சொல்ல. நாங்களும் இங்க இருக்கோம்ல. சரி நீங்களே பேசிட்டு இருந்தா இப்படி. நான் கிளம்புறேன் சார். நீங்க இது வரைக்கும் சொல்லி ஏதாவது முடியாதுன்னு நான் சொல்லியிருக்கேனா? இப்பவே பெட்டி எடுக்கிறேன், கிளம்புறேன் சார். அட இருங்கப்பா, இன்னும் 4 பேர் போனே எடுக்கல, அதுக்குள்ள அவசரப்பட்டா இப்படி? என்ன சார் நீங்க கால் பண்ணது உங்களை மதிக்கவே இல்லை. அவங்க எல்லாம் வர மாட்டாங்க. 4 பேரையும் மறந்துடுங்க. அவங்க எல்லாம் 9 மணி ஆனா ஷார்ப்பா தூங்கிடுவாங்க. இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா ராத்திரி பூரா இருந்து தூங்காம வேலை வைப்பேன். இப்ப மட்டும் நீ அமெரிக்காக்கு அனுப்பி பாருங்களேன், நம்ம கம்பெனிக்காக உழைச்சி நம்ம கம்பெனியை எங்கேயோ கொண்டு போயிடுவேன். நீங்க எவ்வளவு பெரிய அதிகாரி, நீங்க போன் பண்ணியே அந்த 4 பேர் எடுக்கல. அவங்களை அனுப்புறதுக்கு பதிலா என்ன அனுப்புங்க. நீங்க நூடுல்ஸ் கொடுத்தாலும் சாப்பிடுவேன், நூல் கொடுத்தாலும் சாப்பிடுவேன், சாப்பாடே போடலனாலும் சாப்பிடுவேன் சார். சார் நான் எல்லாம் டோமினாஸ் பீட்சா கொடுத்தா கூட சாப்பிடுவேன் சார். சார் நான் டைனோசரை கொடுத்தா கூட சாப்பிடுவேன். இந்த ப்ராஜெக்ட்ல என்னை விட பெஸ்டான ஆள் கிடையாது. பக்தா சார், ஜெய் சொல்றதை கேட்காதீங்க. அவன் ஏதோ தூக்க கலக்கத்துல வளருதான். அவன் மூஞ்ச பாருங்களேன், கொஞ்சமா தெளிவா இருக்கானா? நீங்களே யோசிச்சு பாருங்க. இங்க நல்ல சாப்பாடு சாப்பிட்டு உருவத்தை பாருங்களேன், இப்படி இருக்கிறான். அங்க போய் ஒன்னும் சாப்பிடாம மயக்கம் போட்டு விழுந்துருவான். பாத்துக்கிடுங்க எப்படி வேலை செய்வான். மயக்கம் விழுந்தா நம்ம கம்பெனி பேர் தானே கெட்டு போவோம். இல்ல நீங்க பேசாம என் பேரை எழுதி கொடுத்துருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க சார். பூஜை மடத்துல இன்னையில இருந்து நான் உங்க படத்தையும் வச்சுதான் சாமி கும்பிடுவேன். அந்த அளவுக்கு நான் டெடிகேட்டடா இருப்பேன் சார். அவன் இனிமேதான் உங்க போட்டோ வச்சு பூஜை பண்ணணும். நான் கம்பெனில சேர்ந்ததுல இருந்து உங்க போட்டோ மட்டும் தான் வச்சு பூஜை பண்றேன். என்ன அனுப்புங்க சார். என்ன அனுப்புனீங்கன்னா அமெரிக்கா ஃபுல்லா உங்க பேரை பேப்பர்ல எழுதி பேப்பர் போட்டா விடுறேன் சார். சார் அவன் தண்ணியில அப்படியே அடிச்சுட்டு போற மாதிரி பேப்பர்ல கப்பலிஞ்சு விடுதுன்றான். நான் மட்டும் என்னை அனுப்பி பாருங்களேன். அந்த நயகரா நீர்வீழ்ச்சி இருக்குல்ல, நீர்வீழ்ச்சி, அதுக்கு பேரையே பக்தா ஃபால்ஸ், நல்ல ரைமிங்கா இருக்குல்ல சார், பக்தா ஃபால்ஸ்னு மாத்தி காட்டுறேன். அவன் பாருங்க, பக்தா ஃபால்ஸ் அப்படின்னு சொல்றான். அந்த ஃபால்ஸ்ன்றது உங்க பேர்லயே வரக்கூடாதுன்னு தான் நான் சஜஸ்ட் பண்ணல. சரி 2 பேரும் ரொம்ப பேசி என்ன ரொம்ப குழப்பிட்டீங்க. நான் எதுக்கும் நாளைக்கு அடிக்கிறேன். சரி சார். எப்ப கால் பண்ணுங்க. 1 மணிக்கு அடிங்க, 2 மணிக்கு அடிங்க, 3 மணி கூட அடிங்க அடிச்சுக்கிட்டே இருங்க சார். நான் காதலிக்கு அப்புறம் உங்க காலுக்காக தான் சார் நான் காத்திருப்பேன். போதுமா? கால் கட் ஆயிட்டுன்னு உட்கார்ந்துருக்க ஜெயா. உட்கார்ந்துருக்க இல்ல, எனக்கு தூக்கம் வரல. உனக்கு உன் கண்ணை பார்த்தா அப்படியே கண்ணு சொருகுத மாதிரி தெரியுத. போய் தூங்கலாமே. தூங்க வச்சுட்டு ஒருவேளை இவன் மட்டும் அமெரிக்கா போயிடுவானோ? இல்ல பரவாயில்ல, எனக்கு தூக்கமா இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சுதான் வரும். நீ வேணா போய் தூங்கு. அதுக்கு இல்லடா, இப்ப நாளைக்கு ஒரு கால் பண்ணும்போது தெளிவா பேசணும். இப்படி தூங்காம இருந்தா வச்சுக்கியா, எதையாவது தத்திக்க பத்தியா உளறிட போற. உன் நன்மைக்கு தான் சொல்றேன். இல்ல நான் போன் பண்ணா நான் உனக்கு திரும்ப கால் பண்றேன், நீ ஜாயின் பண்ணிக்கலாம்ல. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். குட் மார்னிங் गाइस. சார் அமெரிக்கா நான் தானே போறேன். அமெரிக்காக்கு நான் தானே போறேன் சார். சார் நான் தானே சார் நான் தான் சார் போறேன். அவங்க 2 பேத்துக்கும் சொல்லுங்க. அவங்க 2 பேத்துக்கு முன்னாடி சொல்லுங்க. ஏன்னா நீங்க சொன்னீங்க நான் தானே அமெரிக்கா போறேன். டேய், இவன் யாரா குறுக்க? ராத்திரி முழுக்க நாங்க தான் முழிச்சிருந்தோம் அவரோட போனுக்காக. இவர் நடுவுல குறுக்கால வந்து பேசுவாராம். பிச்சை எடுத்தானா பெருமாள், புடிங்கி தின்னானா அனுமாரு. அந்த கதையால இருக்கு. எத்தனை மணிக்கு போன் பண்ணாரு? மிட் நைட் 1 மணிக்கெல்லாம் போன் பண்ணிட்டாரு. எங்களுக்கு தெரியுமா சார்?
மிட் நைட்னா 12 மணின்னு தெரியாதவங்களே இவங்களை வந்து அமெரிக்கா அப்படின்னா என்ன சார் பாக்கில் வந்து இவங்க பண்ணுவாங்க? நீங்க எனக்கு தான் சார் மிட் நைட் 12 மணிக்கு ஃபோன் பண்ணீங்க. அதனால நான் தான் சார் அமெரிக்கா போவேன். சாரி கைஸ், நேத்து உடம்பு சரியில்லை, பயங்கர தூக்க கலக்கத்துல உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இந்த பெரிய கன்ஃபியூஷன். அப்ப அமெரிக்கா அப்ப ஆன்சைட்டு சார் பக்தா ஃபால்ஸ் பூஜை ரூம்ல உங்க படம். யோ, என்னையா என்னென்னமோ உளறீங்க? அமெரிக்கான்றீங்க, ஆன் சைட்டேன்றீங்க. அப்படியே இருந்தாலும் நான் தானே போவேன், உங்களுக்கு எப்படியா தருவேன்? என்ன நினைப்பு உங்களுக்கு? சில்லி ஃபெலோஸ். இப்போ என்ன சார்? இன்னைக்கு என்ன சார் சொல்ல போறீங்க? கைஸ், இப்பதான் ஹெச்ஆர் மீட்டிங் முடிச்சுட்டு வரேன். டிஸ்கஷன்ல என்ன பேசிட்டு இருந்தோம்னா, அமெரிக்கா போறதுக்கு ஒரு ஸ்லாட் இருக்கான். சோ அதான் உங்களை ஒரு வார்த்தை கேட்டு போலான்னு வந்திருக்கேன். யாருக்கெல்லாம் போறீங்க இஷ்டம் இருக்கு? நாங்க நம்பணும். திரும்பவும் முதல்ல இருந்தா சார் இவங்க இப்படிதான் சார். இன்னும் உங்க நம்ப மாட்டாங்க சார். என்ன அனுப்புங்க சார், நான் போறேன் சார் அமெரிக்கா. நான் அவங்கள முழுசா நம்புறேன் சார். Abisi, nie do dupatury abisi. Abisi, nie do dupatury abisi. Dupatury abisi. Nie do dupatury abisi. Dupatury abisi.